Hello friends, welcome to ஈரோடு அம்மாச்சி சமையல். இது நம்ம வீட்டு சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது எல்லா காய்கறிகளையும் வச்சுக்கிட்டு ஒரே மாதிரி ஒரு குழம்பு இல்லைனா வறுவல் அந்த மாதிரி செய்யறதோட பசங்களுக்கு வந்து நம்ம ஸ்டீம் பண்ணி அதில் ஒரு கிரேவி செஞ்சு கொடுத்தா நல்ல டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். இது பார்த்திங்கன்னா சாதத்துக்கு சப்பாத்திக்கு தோசைக்கு இதுக்கு எல்லாமே சாப்பிட்றதுக்கு நல்ல ஒரு சூப்பரான ஒரு ஹெல்த்தியான சைட் டிஷ்ஷாக இருக்கும். இதை எப்படி ஈஸியாக பண்ணலான்றதை பார்ப்போம். நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சமையல் குறிப்புக்கள்லாம் உடனே உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அழுத்தி வச்சுக்கோங்க. அப்படியே ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ஷேர் சேட்டை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. கடலை மாவு டேபிள் ஸ்பூனில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். பாருங்கள், டேபிள் ஸ்பூனில் 2 ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி மாவு போட்டுக்கலாம். குட்டி ஸ்பூனில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர் போட்டுக்கலாம். இந்த கோலாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்குவோம். அதுக்கப்புறம் கிரேவிக்கு தனியாக போட்டுக்கலாம். பாருங்கள், ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சுகர் போட்டுக்குங்க. இப்படி போடும் போது கோலா சாப்பிடும் போது கொஞ்சம் ஸ்வீட்டாக டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்திருக்கேன். அதில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து நம்ம என்ன பண்ணலாம், பிணையறதுக்காக ஒரு 1/2 ஸ்பூன் வச்சுக்கலாம். மிளகு, ஜீரகம், ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் போட்டு இதெல்லாம் ஒன்றா போட்டு பவுடர் பண்ணி வச்சுருக்கோம். இந்த வண்டெல்லாம் வராது காஞ்ச மிளகாய் போடுறதுனால. ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். இப்போ தனித்தனியாக போடணுன்ற அவசியம் கிடையாது. பாருங்கள், இதெல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஒரு கேரட்டு, ஒரு 7-8 பீன்ஸு, அது உங்களுக்கு உங்கள் தேவைக்கு தகுந்த மாதிரி எவ்வளோ கோலா வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்குங்க. அதுக்கப்புறம் குடமிளகா பார்த்திங்கன்னா ஒரு 1/2 குடமிளகாயும் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். பச்சை பட்டாணி பார்த்திங்கன்னா ஒரு 50 கிராம் அளவுக்கு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் காலிஃப்ளவர் பார்த்திங்கன்னா ஒரு 1/4 பூ எடுத்து அதில் சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் போட்டுக்கலாம். எந்தெந்த காயெல்லாம் உங்களுக்கு பிடிக்குமோ அதெல்லாம் போட்டுக்கலாம். அப்புறம் கோஸ் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 கோஸ் அளவுக்கு எடுத்து இந்த மாதிரி நல்ல மெல்லிஸாக துருவிட்டு அதையும் போட்டுக்குங்க. இதுலேயே கொஞ்சமாக பெரிய வெங்காயம். இப்போ என்ன பண்ணலாம், கொஞ்சமாக மட்டும் தண்ணி மட்டும் தெளிச்சிக்கலாம். ஏற்கனவே வெஜிடபிள்ஸ்லாம் வந்து நம்ம கழுவிட்டு கட் பண்ணும் போது அதுலேயும் ஈரத்தன்மை இருக்கும். அதனால் நம்ம இந்த மாதிரி பெரட்டி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வேணும்னா கொஞ்சமாக எடுத்து தண்ணி தெளிச்சிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி உருண்டை பிடிக்கிறதுக்கு வருது. அதனால் இந்த அளவுக்கு தண்ணியே உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். பாருங்கள், இதிலே கொஞ்சமாக மல்லி இலையும் வச்சு போட்டுக்கலாம். இப்போ உங்களுக்கு எந்த சைஸ்க்கு உருண்டை வேணுமோ நீங்கள் வந்து எடுத்து உருண்டை உருட்டிக்கலாம். உருண்டை பிடிச்சி வச்சாச்சு. இதை இட்லி பானையில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வைக்கலாம். இது வேகிறதுக்கு ஒரு 7 நிமிஷம் ஆகும். ஏன்னா காயெல்லாம் போட்டுருக்கிறதுனால 7 நிமிஷத்தில் நல்லா வெந்துடும். வெந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். பாருங்கள், இதுக்கு ஒரு மசாலா ஒன்று ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்து வச்சுக்கோங்க. அதிலே ஒரு 5 முந்திரி பருப்பு எடுத்துக்குவோம். இதுலேயே சோம்பு வந்து ஒரு 1/4 ஸ்பூனும் 2 கிராம்பு, ஒரு பட்டை. பாருங்கள், இது எல்லாமே போட்டு நம்ம பல்ஸில் போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், இப்போ வெந்துருச்சான்னு பார்க்கலாம். எல்லாம் நல்லா வெந்துருச்சு. வெந்ததுக்கப்புறம் இப்போ என்ன பண்ணலாம், எடுத்து தனியாக அதை எடுத்து வச்சிடலாம். கொஞ்சம் நேரம் ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் எடுத்திங்கன்னா ஈஸியாக எடுக்கிறதுக்கு வரும். இப்போ இந்த குழம்பு வைக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இதுக்கு கொஞ்சமாக கடுகு ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். இதுலேயே ஒரு பிஞ்ச் அளவுக்கு ஜீரகம் போட்டுக்குவோம். இதில் ஒரு 10 மிளகு போட்டுக்குவோம். பாருங்கள், எல்லாமே நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ ஒரு இனுக்கு கருவேப்பிலை எடுத்து 2 பிச்சு வச்சுருக்கேன், இதையும் போட்டுக்கலாம். இதில் ஒரு பெரிய வெங்காயத்தை எடுத்து நீல வாக்கில் கட் பண்ணிவிட்டேன், அதையும் போட்டுக்கலாம். இதிலே கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் போட்டுடலாம். ஒரு பெரிய தக்காளியாக ஒரு தக்காளியை பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுருக்கேன். சின்னதாக இருந்ததுன்னா நீங்கள் 2 தக்காளி போட்டுக்கணும். மீதி இருக்க 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு இதிலே போட்டுடலாம். இப்போ சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர் போட்டுக்கலாம். குழம்பு கரண்டியில் 1 கரண்டி அளவுக்கு போட்டுக்கோங்க தயிர். வேணான்றவங்க எலுமிச்சம்பழம் போட்டுக்கோங்க.
இப்போ பாருங்கள், நம்ம அரைச்சி வச்சோம் இல்லைங்களா, தேங்காய், பட்டை, கிராம்பு, சோம்பு இதெல்லாம் போட்டு அரைச்சி வச்சோம். இதுலேயே முந்திரி பருப்பும் போட்டிருக்கோம். இதெல்லாம் போட்டு இதிலே ஒரு வாட்டி வதக்கிடலாம். வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு நம்ம உருண்டை பிடிச்சோம் இல்லைங்களா, அப்போ அதில் ஒட்டி இருந்த மாவில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த தண்ணியை இதில் ஊற்றிக்கலாம். இந்த மசால் அரைச்சோம் இல்லைங்களா, இந்த மசால்லையே நம்ம என்ன பண்ணலாம், கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதில் ஊற்றிக்கலாம். வேக வச்ச உருண்டைக்கு மேலே லேசாக தண்ணியை தெளிச்சுருங்க. தண்ணியை தெளிச்சிட்டிங்க அப்படின்னா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா வரும். பாருங்கள், ஒவ்வொரு உருண்டைகளாக எடுத்து இதில் போட்டுடலாம். பண்ணிவிட்டு தட்டை வச்சு மூடி வச்சிடலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு ஹை ஃப்ளேமில் இருக்கட்டும். பாருங்கள், இப்போ எடுத்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு நம்ம வேக வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த உருண்டைகளும் நல்லா வெந்துருச்சு. இப்போ பாருங்கள், இதில் கொஞ்சமாக மல்லி இலையை தூவி விட்டு எடுத்து வச்சு பரிமாறிக்கலாம். நல்ல டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். உங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்கும் செஞ்சு கொடுத்துட்டு அவங்களுக்குலாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோடு அம்மாச்சி சமையல். தேங்க்யூ.